ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கார்டனிங் டூல்ஸ் அண்ட் க்ரோ பேக் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே இந்த கார்டனிங் டூல்ஸ்லாம் வாங்கணுன்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். ஸோ நான் அதை வாங்கிட்டு அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரோ பேக் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பயோ ப்ளூம்ஸோட க்ரோ பேக். இது வந்து பேக் ஆஃப் 10. இதில் வந்து 10 க்ரோ பேக்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 27 rupees. அதாவது ஒரு பேக் வந்து 27 rupees. இந்த க்ரோ பேக் வந்து நல்லா ஒரு திக்காக இருக்குது. அதே மாதிரி UV ட்ரீட்டட் க்ரோ பேக்ஸ் நம்ம நல்லா ஒரு லாங்கர் லைஃப்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு திக் க்ரோ பேக் தான். லென்த்தும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்தாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே நிறைய ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வாட்டர்லாம் வந்து வெளியில் போகிறதுக்காக. ஆல் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் நம்ம இந்த க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம். ஈவன் மடக்கி வச்சா கூட நல்ல ஒரு லென்த் நம்மளுக்கு இது கிடைக்குது. டெரஸ் அண்ட் பால்கனி கார்டனுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ஒரு க்ரோ பேக் தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஹேண்ட் கார்டனிங் ஃபோர்க். இது வந்து மண் நல்லா கிளறி விடுறதுக்கு யூஸ் ஆகும். மண் வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மேலே நம்ம செடிக்கு நல்லா மண்ணை கிளறி விட்டால் அது செடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரூட்டட் பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, கார்லிக், பொட்டேட்டோ, அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கும் இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் அது. இந்த மாதிரி நம்ம நல்லா மண்ணெல்லாம் கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப நாளாகவே நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். மண்ணெல்லாம் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி ஒரு டூல் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். அதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மண் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து அயனில் இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஹேண்டில். இது நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீலாக இருக்குது. இது ஒரு கார்டனர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மண் எடுத்து போடுறதுக்கு தேவை தான். இதோட ஹைட் வந்து 11.5 cm இருக்குது. நம்மளுக்கு எல்லா மல்டி பர்பஸ்ன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக 10 க்ரோ பேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் இந்த டூல்ஸில் தான் நான் மொத்தமாக வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள். ஸோ வாங்கியாச்சு. அப்புறமா நான் வந்து ஒரு ஃப்ளவரிங் சீட்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட்ஸ் தான், ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் தான் அது. இதில் வந்து கொஞ்சோண்டு சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை இன்னும் நான் பிளான்டேஷன் பண்ணலை. பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது, அது நம்ம போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஃபெர்டிலைசர் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர். இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபெர்டிலைசர். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இதில் பிளான்ட்டுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இது நிறைய இருக்குது. கடுகு எண்ணெய் எடுத்துட்டதுக்கப்புறமா வர ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் இது. இது நம்மளுக்கு கேக்காகவும் கிடைக்கும், அதே மாதிரி பவுடராகவும் கிடைக்கும். நான் கேக் தான் வாங்கியிருக்கேன். இதில் எப்படி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரிக்கலான்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.